உங்கள் நெல் பயிர்லையும் பக்கத்தூர் அதிகமாக வரணுமா, நல்லா கிடைக்கணுமா அப்படின்னா நான் சொல்கிறது தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நெல் வயலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பதிவு எதுக்காகனா, இங்கே நடவு நட்டு பயிர் வந்து சரியாக கிளைக்கலையா, தூர்வு அடிக்கலையா அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக நடவு நட்டு ஒரு 25 டேஸ் ஆகுதுன்னா, 25 நாள் ஆகுதுன்னா என்னென்ன குருணை கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன். பிஏயில் வந்து பார்த்தீங்கன்னா பயோவிட்டான்னு வரும். பயோஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயோசைம்னு வரும். அதுக்கப்புறம் ஜியோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விகோர்னு வரும். ஜிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் லிங்கா கெமிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசைம், ஜிஎன்சைம் இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்தான்னு சொல்லிட்டு வரும். சுமிட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டுன்னு சொல்லிட்டு வரும். டாட்டாவில் ரேலி கோல்டுன்னு சொல்லிட்டு வரும். இதே மாதிரி ஏகப்பட்ட குருணை இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒரு பிராண்டு வரும். இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு ஏக்கருக்கு என்ன அளவோ அதை பயன்படுத்துங்க. ஒரு ஏக்கர் மருந்து 1.5 ஏக்கரில் போட்டிங்கன்னா சரி அந்த அளவுக்கு கிடைக்காது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு என்ன அளவுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுவாங்க. அதாவது இந்த எல்லா குருணையும் எல்லா மண்ணுக்கும் நல்ல தூர்வு அடிக்குமா, கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு மண் வாட்டத்தை பொறுத்து அந்த கிளப்பு திறன் வந்து சைடு பக்கத்தூர் வந்து வைக்கிறது மாறுபடும். ஆனால் எல்லா பொருளுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். உங்களோட மண்ணோட தன்மையை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன குருணை போடலாம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.